என்னுடன் இணைந்திருக்கும் மற்றும் இணைய போகும் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஜாஸ் வீடியோஸ். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சியில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போறோம். இது வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். எல்லாமே தரவா வச்சுக்கோங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் போகும். கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா இதுல உங்களுக்கு ஒரு சில மார்க்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோ போவோம். ஆன்சர் மட்டும் தான் சொல்லுவேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? 8 தொகை நூல்களில் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் எது? நற்றிணை. அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் எது? பரிபாடல். தவறான இணையை தேர்வு செய்க. முல்லை, ஒதலாந்தையார். பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி. செல்வச் செவிலி. இலக்கண குறிப்பு. உருவகம். குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன்கை துண்டுண்டாகச் செய்வான் வினை. இவ்வடிகளில் கைதொன்று பொருள் யாது? கைப்பொருள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எதுகை வகையை கண்டுபிடிக்கவும். கூலை எதுகை. அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும். இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்வு செய்க. எதுகையை தேர்க. மேற்கதுவாய் எதுகை. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார். இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும். எண்ணுமை. சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின்வல்லினம். மிகும். தாழ் பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகை. பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. பழுக்கின்றது. படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினையெச்சத்தை உருவாக்குக. படித்து. கல் எனும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. கற்றல். இயல்பானது வேர்ச்சொல்லறிக. இயல்பு. ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். அம்பு. குழலியும் பாடத் தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. குழலிக்கு பாடத் தெரியும். தமிழ் சொல்லை கண்டறிக. மணிமுடி. பொருந்தா இணையை சுட்டுக. மருதம். நண்பகல். இது தவறான விடை. தவறான விடையை சுட்டி காட்டுகன்னு சொல்லி போட்டிருக்காங்க. மிசை. எதிர்ச்சொல் காண்க. கீழ். கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இத்தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தருக. கலைச்செல்வி கட்டுரை எழுதிலள். பொறுத்துக. பொறுத்துக ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ. ஓகேங்களா? ஏக்கு வந்து ஆக்சுவலா வந்து நாலாவது. 4ஆம் வேற்றுமை கு. அதே மாதிரி பி 5ஆம் வேற்றுமை வந்து இன். 6ஆம் வேற்றுமை அது. டிக்கு வந்து 7ஆம் வேற்றுமை. ஆன்சர் வந்து கண். கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க. இவர் காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. அதுவும் சரி. அதே போல வந்து தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். அதுவும் சரி. தாயுமானவர் ஆற்றிய பணி எது? அரசு கணக்கர். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? தில்லையாடி வள்ளியம்மை. உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார்? கலிலியோ. தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் ஜேம்ஸ் பிராங்கா. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் ஜி.யு. போப்.
வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர். பெருஞ்சித்திரனார். இதே கொஸ்டின் மாத்தி கூட கொடுக்கலாம். அதைத்தான் நான் ஒரு கவனத்துக்கு சொல்றேன். பெருஞ்சித்திரனார் என்பது யாருடைய இயற்பெயர்னு சொல்லி கேட்கலாம். அப்போ வந்து ஆன்சர்ல வந்து துரைமாணிக்கம்ங்கிற பேர் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இதே கொஸ்டின் தான் வருங்கிற கிடையாது. இதே கொஸ்டின்ல கொஞ்சம் வேற்றுமை வரலாம். மாத்தி கூட கேட்கலாம். அதனால கொஞ்சம் கொஸ்டினையும் படிங்க, ஆன்சரையும் பாருங்க. சரிங்களா? திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? தோ. மீனாட்சி சுந்தரனார். பரதிமாற் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி எனும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? மூசி பூர்ணலிங்கம். கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார்? புதுமைப்பித்தன். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் மெய்ப்பாட்டியல். பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடிய பாடும் கலை எது? இசைக்கலை. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அண்ணா. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது? தேன்மலை. இதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டின்லாம். இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யார்? சுரதா. பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது? பிசிராந்தையார். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? நடுவண் அரசு. நடுவண் அரசுங்கிறதுக்கு வந்து ஒன்றிய அரசு, மத்திய அரசு, இப்படி எதுனாலும் வரலாம். சரிங்களா? சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? திருமூலர். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் மனோன்மணியம். மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை. செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? இரண்டாம் பருவம். பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது? பல்கலைக்கழகம். பொருளறிந்து பொருத்துக. ஏதா ஆன்சர். ஏல வந்து ஆக்சுவலா வந்து ஏக்கு வந்து 3, அதாவது தடக்கர் பெரிய யானை. பிக்கு வந்து 1 எண்கு கரடி. சிக்கு வந்து 4 வல்வுகீர் கூர்மையான நகம். டிக்கு வந்து 2 தெரிசனம் காட்சி. தெரிசனம்ங்கிறது தரிசனம் அப்படின்னாலே காட்சிங்கிறது நமக்கு ஓரளவு தெரியும். வல்வுகீர் கூர்மையான பொருளுங்கிறது அதுவும் ஓரளவு தெரியும். மற்ற ரெண்டும் கொஞ்சம் குழப்பத்தினா கரெக்டா பாத்துக்கோங்க. குண்டலகேசியின் கதை தலைவி. குண்டலகேசி அவளின் வேறு பெயர் பத்தரை. கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? சமண துறவி. கொஸ்டினை மாத்திடாதீங்க, காந்தியடிகள் கிடையாது, கவுந்தியடிகள். அதை கரெக்டா பாத்துக்கோங்க. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது? மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேன். மண்ணு பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும். இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது? மணிமேகலை. குறுந்தொகை நூலின் பா வகை யாது? அகவற்பா. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேரடியன் அல் செறிந்தன்ன நிறத்தினான். இக்கூற்றுக்குரியவர் யார்? புகன். 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஏலாதி. பெருமூத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது? நாலடியார். கல்விக்காக விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஸ் ஆகும் நல்லெண்ணங்கள். பொருட்பாலின் இயல்கள் அரசியல், அங்கவியல், ஒலிப்பியல். வேய்பிறை தோல் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக. மூங்கில் போன்ற தோல். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். அயர்கூற்று வாக்கியம்.
பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். பிறவின வாக்கியம். இந்த செய்வினை வாக்கியம் தன்வினை வாக்கியத்தெல்லாம் கொஞ்சம் லைட்டா பாத்துக்கோங்க. அதுல இது வந்து இது அதாவது ஒவ்வொரு டைமும் இதுல உள்ள கொஸ்டின்ஸ் வந்து வரத்தான் செய்யுது. கொஞ்சம் வேற வேற மாதிரி வித்தியாசமா இருப்பாங்க. இப்போ திருக்குறள் கற்பித்தாள், ஓகேங்களா, அதை வச்சு நீங்க அது என்ன வாக்கியம்ங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அதை மறந்துடாதீங்க. கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பா வரும். ஒவ்வொரு டைமும் வரும். ஒவ்வொரு வேற வேற இதுல கேட்பாங்க. அதுக்கேற்ற நீங்க ஆன்சர் பண்ணுங்க. கற்பித்தால், கற்றுவித்தால், இப்படி ஒவ்வொன்றுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. கற்பித்தாள்ங்கிறது இன்னொருத்தவங்களுக்கு, ஓகேங்களா, கற்றாள்ங்கிறது இவங்க கத்துக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாக்கியம் இருக்கு. செய்வினை வாக்கியமா தன்வினை வாக்கியமாங்கிறத பார்த்து கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? காலப்பெயர். வேற்றுமை உருபை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. கண், காடை, கீரன், கெண்டை, கொன்றை. காக்கி, காக்கா, கீக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி இது வரிசைப்படி, அகர வரிசைப்படி, ஓகேங்களா. சொல்லுக்கேற்ற பொருள் அறிக. வலிமை, திண்மை. அதாவது இந்த ஒரு சொல்லு இப்போ வலிமைன்னு கொடுத்துருக்காங்கன்னா வலிமைக்கு அர்த்தம் வந்து திண்மை, ஓகேங்களா. திண்மைனாலும் தெரியும் எல்லாத்துக்கும், கடினம், அதாவது உறுதியான அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதுக்கு எது கரெக்டா இருக்குங்கிறத கேட்கறாங்க. அது ஆக்சுவலா வந்து வலிமை திண்மைங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். மற்றதெல்லாம் வேற வேற இது, ஓகேங்களா. நான் பாத்தீங்கன்னா நான் வந்து 2 சொல்லி இன்னும் வரும்ல, அது என்ன தன்னை குறிப்பதுன்னு போட்டிருந்தாங்கன்னா அது கரெக்ட், ஓகேவா. அதே கான் வந்து 3 சொல்லி இன்னும் வந்ததுன்னா பார் என்பது கரெக்ட். இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. கொஞ்சம் கரெக்டா கொஞ்சம் பாருங்க. ஒரு சின்ன ஒரு 3 சொல்லி இன்னும் 2 சொல்லி இன்னும் கூட கொஞ்சம் வித்தியாசங்கள் வரும். கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க. சரியான இணையை தேர்ந்தெடு. மான், வேதம். ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஒளி நகல். மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பெரிய. பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகற்காய். பைந்தினம் பிரித்து எழுதுக. பசுமை பிளஸ் நினம், பைநினம். திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். மூன்றடி சிற்றெல்லையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? ஐங்குறு நூறு. தவறான இணை எது? அகத்திக்கீரை, கண் நோய். ஆக்சுவலா வந்து இதுல வந்து மணத்தக்காளி வந்து வாய்ப்புண்ணை அகற்றுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். முசுமுசுக்கு வேறு வந்து இருமல் கேட்கும். வேப்பங்கள் வந்து சளி கேட்குங்கிறது தெரியும். அகத்திக்கீரை கண் நோயின்னு போட்டிருக்காங்கல்ல, அதான் தவறான இணை. அதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருந்தாத இணை எதுன்னு கேக்குறாங்க. வடமலையில் இருந்து வந்தது மிளகு, ஓகேங்களா. அதான் இதுக்கான இதுல வந்து தப்பான ஆன்சர் வந்து அதான். வடமலையில் இருந்து வந்தது கறி மிளகு. அதாவது மிளகுதான் அதுக்கான இது. கறிங்கிறது அதுக்கு இன்னொரு பேரு, மிளகுக்கான இன்னொரு பேரு. அகர வரிசைப்படுத்துக. மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்குமலை. அந்த காக்கா தீக்கு அந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க தரவா. மறந்துருந்துச்சுன்னா கூட ரிட்டர்ன் ஒரு நேரம் பாத்துக்கோங்க. ஏன்னா அகர வரிசைப்படுத்துக இப்படின்னா நிறைய இது அதுல வரும். கண்டிப்பா அதுல கொஸ்டின்ஸ் உண்டு. தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார்? ராணி மங்கம்மாள். நம்மலாம் ஜான்சி ராணின்னு தான் சொல்லுவோம். யாரை கேட்டாலும் சரி, வேற மாநிலத்துல ஆண்டவங்கள தான் சொல்லுவோம். ஆக்சுவலா நம்ம தென்னாட்டை, அதாவது தமிழ்நாட்டுல ஆண்ட அரசி, தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி ராணி மங்கம்மாள். இதெல்லாம் யாருக்குமே தெரியவே செய்யாது. இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து படிங்க. கண்டிப்பா வந்து பொது தமிழ் வரலாறு சம்பந்தப்பட்டதுல இந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் வரும். கொஞ்சம் பாத்துக்கோங்க, சரியா. காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன? ஆட்டையாம்பட்டி. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்? அம்பேத்கர். அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய ஆண்டு கூட கேட்கலாம். அதெல்லாம் கணக்கு பண்ணி பாத்துக்கோங்க, சரியா.
அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது? 2005. தமிழில் சதுரகராதி என்னும் அகரமுதலியை வெளியிட்டவர் யார்? வீரமாமுனிவர். தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? மராட்டிய மாநிலம். பரிதிமாற் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யார்? வி.கோ. சூரியநாராயண சாத்திரியார். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? மாக்கமுல்லர். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார்? எமினோ. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன? போட்டி. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? எடிசன். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சு. செல்லப்பா. வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார்? நா. பிச்சைமூர்த்தி. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார்? ஈரோடு தமிழன்பன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் வாணிதாசன். வாழ்வினில் செம்மையை செய்பவன் நீயே என்று பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது? புதுவை அரசு. இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனார். வாகீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? திருநாவுக்கரசர். ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவும் இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார்? மருதகாசி. காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சென்னிகுளம் அண்ணாமலையார். கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகள் எண்ணிக்கை யாது? 599. நாயின் வாயினீர் தன்னை நீரெனா நவ்வி நாவினால் நக்கி விக்குமோ இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எது? புறநானூறு. ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை? கிமு 300 முதல் கிபி 300 வரை. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் பொருத்தமான இணையை தேர்வு செய்க. தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள். கவிக்கோ. புதிய பட வீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களே அடிப்படையாக அமைந்தன. பிரான்சிஸ் சென்கின்சு. தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது தந்தை பெரியார். பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிடத் தொடங்கினார்? வால்ட் விட்மன். நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொருத்துக. பி. ஏக்கு 3, இசை நாவல்கள் 3, பி 4, பி புதினங்கள் 5, சி 2, கவிதை தொகுப்புகள் 10, டி 1, மொழிபெயர்ப்புகள் 4. எந்த நாட்டின் அணுதுளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது? உருசியா. மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் சாகுந்தலம். உழவர் ஏரடிக்கும் சிறு கோலை அவர் அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் கம்பர். சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் உ.வே.சா. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் எனும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார்? பெரியார். இந்த கொஸ்டின் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க.
குமரகுருபரரின் நீதி நெறி விளக்கம் எனும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமாற் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார்? 51. தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களுள் பழமையானது எங்குள்ளது? பிள்ளையார்பட்டி. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் ரசூல் ஹம்சதோவ். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க. மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார். அளவில் சனம் செலவொழியா வழக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னிலித்தாய் உருவேலில் பருவகற்றி. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் யாது? பெரிய புராணம். அரிசி என்னும் தமிழ் சொல் ஒரைசா என்னும் என எம்மொழிக்கு சென்றது? கிரேக்கம். பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம்? கலிங்கத்து பரணி. தமிழ் மொழி அழகான சித்திரை வேலை பாடம் என்ற வெள்ளித்தட்டு என்று கூறியவர் டாக்டர் கிரவுல். மன்னிப்பு எம்மொழி சொல்? உருது. திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர் குமரகுருபரர். மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் சுவாமிநாத தேசிகர். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். 3ஆம் தந்திரம். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இத்திருமன்ற பாடல் இடம்பெற்ற தந்திரம் இது? 3ஆம் தந்திரம். அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது? பொருட்பால். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. இக்குறளில் ஏமாப்பு என்பதன் பொருள் யாது? பாதுகாப்பு. அறவுரை கோவை என அழைக்கப்பெறும் நூல் முதுமொழி காஞ்சி. இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண்விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது. அப்படி அமைவது எந்த நூல்? சிலப்பதிகாரம். 8 தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுத்து எழுதுக. கலித்தொகை. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூலாசிரியர் மற்றும் 2 நூல் படைத்துள்ளார். அவர் யார்? கனிமேதாவியார். என் கார் சிலம்பு மணியுடை அறியே. இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தெரிவு செய்க. மாணிக்கம். கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழனின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? திருவாசகம். தமிழ் வடமொழி அல்லது மற்றொரு மொழியிலும் குமரகுருபரர் புலமை மிக்கவராக திகழ்ந்தார். அம்மொழி எதுவென தேர்ந்தெடு. இந்துஸ்தானி. ஓகேங்களா. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய. இத்தொடரில் உள்ள துகிர் என்னும் என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க. பவளம். தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பதிற்று 10. உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் சேக்கிழார். புல்லுரு புன்கண் தீர்த்தோன். இவ்வடிகளில் இடம்பெறும் பறவையினை தேர்ந்தெடுக்க. புறா. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இக்குறளில் பயின்று வரும் அணியை எழுதுக. ஏகதேச உருவக அணி. முட்டையிட்டது சேவலா பெட்டையா? வினாவலு. பொருந்தாத சொல்லை கண்டறிதல். மாணிக்கம், முத்து, பவளம், கிளிஞ்சல். இல்ல மத்ததெல்லாம் விலை கூடினது. அந்த கிளிஞ்சல்ங்கிறது உங்களுக்கே தெரியும். சொல்லை பொருளோடு பொறுத்துக. சி தான் ஆன்சர். ஓகேங்களா. சில ஏக்கு 4 வனப்புனா அழகு. பிக்கு 1 அடவினா காடு. சிக்கு 2 மருங்குனா பக்கம். டிக்கு 3 மதுரம்னா இனிமை. அதிமதுரம் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோமே. அப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. விலையற்ற வாக்கியம் எது? ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். ஓகேங்களா. எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் என்று தேர்ந்தெடுக. செய்வினை தொடர்.
பொறுத்துக. பொறுத்துக்கு வந்து ஏக்கு வந்து என்றல்னா தொழில் பெயர், பி நுந்தை நான் வந்து மருவு, சி யாவையும் நான் வந்து முற்றுமை, டி நன்று நான் வந்து குறிப்பு வினைமுற்று. உண்மை தொகையில் எனும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடு. இடையிலும் இறுதியிலும் வரும். ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை என தேர்ந்தெடு. இரண்டாம் வேற்றுமை. பின்வருவனவற்றுள் எது உருவகம் என்று. கயற்கண். தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள சீர்மோனை பெயர்னை தேர்ந்தெடு. கூலை மோனை. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் எனும் புணர்ச்சி விதிப்படி புணர்ந்துள்ள சொல் எது. கன்றா. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உழற்றும் பசி. இக்குறட்பாவில் காணலாகும் மோனை எது. மேற்கருவாய் மோனை. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது எது என தேர்ந்தெடுக்க. அன்மொழி தொகை. பரிதிமாற் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர் சி.வை. தாமோதரனார். எவ்வகை செய்தியும் உவமங் காட்டி என்ற ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்ற நூல் மதுரை காஞ்சி. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என அழைக்கப்படும் நகரம் மதுரை. உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவேல். நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம் இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடகத் தொண்டாற்றியவர் யார். பரிதிமாற் கலைஞர். கீழ்கண்டவற்றுள் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடத்தை தேர்ந்தெடு. கோவன்புத்தூர். ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது என்பதை தேர்வு செய்க. உத்தராஞ்சால். கண்ணதாசன் படைத்த நாடகம் ராசதண்டனை. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. அயற்கூற்றில் வருவன. தன்மை முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயர்களாக மாறாது. புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவரை தேர்ந்தெடு. நேரு. கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவனரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. இலக்கிய செம்மல். உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு எனும் நூலை எழுதியவர் தால் சுதாய். பொறுத்துக. பெருஞ்சித்திரனார் குறிஞ்சித்தட்டு பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு. சுரதா தேன்மலை. முடியரசன் காவியப்பாவை. பாரதிதாசன் குறிஞ்சித்தட்டு. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று எது. கள்ளக்குடி மகா காவியம். மாகாவியம். பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளில் சரியானவற்றை பொறுத்துக. ஏக்கு வந்து யுனெஸ்கோ விருது 1970. பி அஞ்சல் தலை 1978. பங்கேற்ற கூட்டங்கள் 10,700. டி உரையாற்ற மணி நேரம் 21,400. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டத்தின் பெயரினை தேர்ந்தெடு. வஞ்சி காண்டம். நரை முடித்து சொல்லால் முறை செய்தான். இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற அரசன் யார் என்று தேர்ந்தெடு. கரிகாலன். மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர் தீவதிலகை. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் வெண்கண் செல்வம் என்பதைவே. பாடல் வரிகளை பாடியவர் யார். மிளைகிழான் நல்வேட்டனார்.
தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? திருவாலவாய் காண்டம். அஷ்ட பிரபந்தம் கீழ்கண்டவற்றுள் எதனை குறைக்கும்? 8 சிற்றிலக்கியங்கள். காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 2034. நல்லது செய்த லாற்றீராயினும் அல்லது செய்த லோம்பு மினதுதான் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு. மறைமலை அடிகளாரின் மகள் நீலாம்பிகை அம்மையார். உண்பது நாளி உடுப்பவை இரண்டே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. போரை ஒளிமின் என்ற கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார்? நெடுங்கிள்ளி. பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெறும் நூல் திருவாசகம். தேம்பாவணி என்பது கிறிஸ்தவ காப்பியம். தண்டமிழ் ஆசான் என்று பாராட்ட பெற்றவர் சீத்தலை சாத்தனார். திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? 53. டேஸ் என தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கியருளினார். 1 கொலாம். பொறுத்துக. ஏதா ஆன்சர்? களவழி 40 பொய்கையார். கைந்திலை புல்லங்காடனார். கார் 40 கண்ணங்கூத்தனார். பழமொழி மூன்றுரை அறையனார். ஆறுமோ நரி நக்கிற்று என்று கடல். இது பயின்று வந்த நூல் எது? பழமொழி. தமிழெண்களை கூட்டுக. இது ஆக்சுவலா உங்களுக்கு குழப்பமே தேவையில்லை, சரிங்களா? அதுக்கு ஆக்சுவலா ரூவா அப்படிங்கிறது தமிழ் எழுத்தை போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகேங்களா? நம்பர்ஸை போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுதான் ஆன்சர், ஓகேங்களா? ஆற்றீர் பகுபத உறுப்பிலக்கணத்தின் படி எவ்வாறு பிரியும்? ஆற்று பிளஸ் ஆ கூட்டல் ஈர். தமிழ் டேஸ் ஓசை மொழி மெல். சான்றாண்மை அசை பிரித்து காட்டுதலில் சரியான விடையை தேர்ந்தெடு. சான் கூட்டல் ரான் கூட்டல் மை சான்றாண்மை. புறத்திணைகள் டேஸ் வகைப்படும்? 12 வகைப்படும். 4ஆம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் எவை? பொருட்டு, நிமித்தம். பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர்காவுஞ்ச் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க. காடு. நேர நிகர அன்ன என்ன என்பவும் பிறவும் ஓம துருபே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நன்னூல். நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் என்னும் தொடரில் ஐவர் என்பதன் இலக்கணம் யாது? ஒன்றொளி பொதுச்சொல். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி யாது? வேற்றுமை அணி. இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்க முடையார் வாய்ச்சொல். இக்குறட்பாவில் உள்ள உவமையின் பொருளை தேர்ந்தெடு. ஊன்றுகோல் பெரியோர் செல். பட்டியுல காலை படிபால் கறக்குமே நல்ல பசு வேலை தவிராதுலும். இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள பொருள் கோல் வகையினை தேர்ந்தெடு. கொண்டு கூட்டு பொருள்கோள். அன்னம் நுனினா வருட எவ்வெழுத்துக்கள் தோன்றும்? ரா ல வரும். நா லா முன்னும் நா லா முன்னும் தா நா கள் புணரும் விதிப்படி பின்வருவனற்றுள் எது சரி? நாலா மு இன் ரானாவும் நாலாமுன் தானாவும். வித்தோடு சென்ற வட்டி எனும் நற்றிணை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதன் பொருள் என்ன? பனையோலை பெட்டி. நம்ம அடுத்து பார்க்க போறது பொது அறிவுக்கான கொஸ்டின். கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக. அதுக்கு ஆன்சர் பி. முதல் எடுத்தவொடனே ஏ சுப்புராயலு ரெட்டியார், ரெண்டாவது சி ராஜாஜி, சாரி பி சுப்பராயன், மூணாவது பி முனுசாமி ராயுடு,
நாலாவது வந்து பிடி ராஜன், அஞ்சாவது வந்து சி ராஜாஜி. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பி. தவறான இணையை கண்டறிக. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2, 3 தவறான இணை. அதாவது தெலுங்கானா ஊரவை சட்டமன்றம் இருக்கு பாத்தீங்களா, அடுத்து பீகார் ஊரவை சட்டமன்றம், இது ரெண்டுமே வந்து தவறான ஆன்சர். ஓகேங்களா? அதான் ஆன்சர். சரியான இணையை தேர்ந்தெடு. ஓகேங்களா? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2, அதாவது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள், சரத்து 269. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது சரத்து 268. இந்த ரெண்டும். ஓகேங்களா? ஆன்சர் வந்து சி, 1 மற்றும் 2. எபிதீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஷ் என்று பெயர். ஆன்சர் சி, கார்சினோமா. பொறுத்துக. இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி, அதாவது ஏ கிர் தேசிய பூங்காவுக்கு வந்து குஜராத், அதுக்கடுத்து பி கார்பெட் தேசிய பூங்கா, அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா உத்தரகண்ட். சி ராஜ்கிர் தேசிய பூங்கா பாத்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து ஜார்க்கண்ட். ரந்தம்பூர் தேசிய பூங்கா, அதுக்கு ஆன்சர் வந்து ராஜஸ்தான். ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்கு. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆக்சுவலா வந்து சி தான், 2 and 3. ஹேமடைட் புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது. தேர்ட் வந்து உருகிய அலுமினாவை மின்னார் பகுப்பு முறையில் ஒடுக்கிய அலுமினியம் பெறப்படுகிறது. அதுக்கடுத்து 107வது கொஸ்டின். கீழ்கண்ட நாடுகளை அதன் மார்ஸ் மிஷன் உடன் பொருத்துக. இதுக்கு ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஏக்கு அதாவது யுஎஸ்ஏ. யுஎஸ்ஏனா ரெண்டாவது இது ஆன்சர். ஓகேங்களா? இந்தியா மங்கள்யான், ஜப்பான் டெரக்ஸ், சீனா சென், அந்த பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், செங்கி அப்படிங்கிற அந்த இசட்ல ஆரம்பிக்கிற முக்காவாசி பேர் வந்து சைனால தான் இருக்கும். பொருந்தாததை கண்டுபிடி. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா சி தான், பெருஞ்சேரல் இரும்புரை. கீழ்கண்ட வாக்கியங்களில் சங்க மருவிய காலத்தின் சரியான கூற்று எது? ஆன்சர் சி தான், 1 மற்றும் 2 சரி. 18 நூல்களை உள்ளடக்கிய 11 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறுகிறது. அதுவும் சரிதான். அவற்றுள் திருக்குறளும் நாலடியாரும் முதன்மையானதாகும். அதுவும் சரிதான். ஓகேங்களா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. ஆன்சர் வந்து பி, 1 2 3 4. ஃபர்ஸ்ட் உள்ளது எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆன்சர் ஃபர்ஸ்ட் உள்ளது 1 தான், 2 3 4 கரெக்ட் தான். ஓகேங்களா? தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார்? முத்துலட்சுமி ரெட்டி. ஏன்னா அவங்க பேர்ல தான் ஏகப்பட்ட ஸ்கீம் வர்றது காரணமே அவங்க தான். அதனால அவங்க தான் முதல் பெண் மருத்துவர். ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்கு, அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? பெண்களுக்கான ஸ்கீம் நிறைய முத்துலட்சுமி ரெட்டி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நேம்ல தான் இருக்கும். பின்வருவனவற்றுள்
எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் துவக்கி வைக்கப்பட்டது? ஆதி திராவிட மகாஜன சபை. பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. 113. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி. ஓகேங்களா? கீழ்காணும் கூற்றுகளில் பகத்சிங் தொடர்பான சரியான கூற்றை கண்டறிக. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ. 2ஆம் நம்பர். அதாவது 1929 பகத்சிங் பி.கே. தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார். இது மட்டுமே சரியானது. கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் கால முறைப்படி வரிசைப்படுத்துக. இந்த கொஸ்டின் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா பி. 3412. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து குடியரசு, அதுக்கடுத்தது புரட்சி, அதுக்கடுத்து பகுத்தறிவு, அதுக்கடுத்து விடுதலை. ஓகேங்களா? கூற்று. இந்திய பாரம்பரியம் என்பது விருந்தோம்பல், ஈகை, நட்பு, அன்பு, பெற்றோரையும் மற்றும் பெரியவர்களையும் மதித்தல் மற்றும் சகிப்புத்தன்மையை வலியுறுத்துவதாகும். காரணம், மேற்கூறிய பண்புகள் வேற்றுமைகளை மறந்து மக்கள் ஒற்றுமையுடன் வாழ உதவுகின்றன. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா வந்து ஏ. ஓகேங்களா? கூற்றும் காரணமும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஓகேங்களா? பின்வந்து வருவனவற்றை பொறுத்துக. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா சி. 3124 இருக்கு பாத்தீங்களா? அதான் ஆன்சர். கீழ்கண்ட திட்டங்களை கால முறைப்படி வரிசைப்படுத்துக. ஆன்சர் பாத்தீங்கன்னா பி. ஃபர்ஸ்ட் 4th, செகண்ட் 3rd, அதுக்கடுத்து செகண்ட், அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? கீழ இருந்து மேல நோக்கி. விஸ்வேஸ்வரய்யா திட்டம், ஜவஹர்லால் நேரு திட்டம், பாம்பே திட்டம், காந்திய திட்டம். 2020 மற்றும் 20 to 21 ஆண்டுக்கான இந்திய அரசின் வருவாய் மூலங்களை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக. ஆன்சர் வந்து ஏ. ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி, செகண்ட் வந்து தனி வருமான வரி, 3வது வந்து தீர்வை, 4வது வந்து நிறுவன வரி, 5வது வந்து சுங்க வரி. அதான் கரெக்டான ஆன்சர். பிறப்பு விகிதம் இதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது. அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி. 4th மட்டும். ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை. %% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே வித்தியாசம் 1134 எனில் அதன் அசல். ஆன்சர் வந்து 16,000. ஓகேங்களா? P மற்றும் Q வின் மீப்பெரு பொது வகுத்தி X மற்றும் Q XY எனில் P மற்றும் Q வின் மீச்சிறு பொது மடங்கை கீழே உள்ளவற்றிலிருந்து காண்க. ஆன்சர் டி. PY. ஓகேங்களா? ஒரு செவ்வகத்தின் நீளம் 3x+2 அலகுகள் மற்றும் அதன் அகலம் 3x-2 அலகுகள் எனில் அதன் பரப்பளவை காண்க. ஆன்சர் வந்து ஏ தான். 3596 சதுர அலகுகள். 3596 சதுர அலகுகள் என ஆன்சர். இரண்டு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் 4 கிடைக்க நிகழ்தகவு காண்க. 2/9. அதான் ஆன்சர் டி. கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள். இன்று எனது பிறந்தநாள் என கலா கூறினாள். வாணியிடம் உனது பிறந்த நாளை எப்போது நீ கொண்டாடுவாய் என கேட்டார். அதுக்கு வாணி இன்று திங்கட்கிழமை
நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தால் வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என காண்க. ஆன்சர் வந்து பி, புதன்கிழமை. ஓகேங்களா. ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3, 5, 8 மற்றும் 12 வகுக்கும் போது கிடைக்கும் மீதி 2 எனில் மிகப்பெரிய 5 இலக்க எண்ணானது டேஸ் ஆகும். ஆன்சர் வந்து டி, 99962. Four into 3.5 ரேஷியோ 2:5 என்பதற்கு சமமான விகிதம். ஆன்சர் வந்து பி, 4:1. (4p plus SR 9b hash A3 question mark 7C TZ percentage 6D Q at 1). கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதையை பின்னோக்கு வரிசையில் எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்திலிருந்து 14வதாக அமையும் குறிப்பினை காண்க. இதுக்கு ஆன்சர் வந்து டி, பிளஸ் தான் வரும் அந்த இடத்துல. ஓகேங்களா. பத்து விவசாயிகள் இதே மாதிரி நிறைய கொஸ்டின் வரும். கொஞ்சம் அந்த கொஸ்டினை கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க. 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பர்? இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா சி, 16 நாட்கள். சாரி 15 நாட்கள் தான் ஆன்சர். சாரி. (18 AB - 3) இவை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் A plus B இன் மதிப்பு காண்க. ஆன்சர் வந்து சி, 15. ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் 7,875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டு சேமிப்பு. பி த ஆன்சர், 4000. ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. அதே வட்டி வீதத்தில் 12,000க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி. ஆன்சர் சி, 3972. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டொன்றுக்கு 7% வீதம் அதிகரிக்கிறது. இப்பொழுது மக்கள் தொகை 90,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை. ஆன்சர் டி, 1,30,41. 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2002 படி 51A(k) இல் எந்த அடிப்படை கடமை உரிமைப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து ஏ, 14 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல். கீழ்கண்டவற்றுள் எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன? கட்சி சின்னங்கள், அதாவது கொடி எப்படி இருக்குங்கிறதுக்கான உள்ளது. சின்னம், கொடி இதே மாதிரி உள்ளது. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 3 இணைகள் சரியாக உள்ளது. ஓகேங்களா. இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றிய கீழ்காணுபவற்றுள் எவை சரியானவை? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ, 1, 2 மட்டும் சரியானது. இந்தியா நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவில் இருந்து பெற்றது.
ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்சநீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்படும். பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி, சட்டப்பிரிவு 32 மற்றும் 226. தந்தை மகர் காட்டும் நன்றி எனும் திருக்குறளின்படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி எது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ, அவையில் முந்தி இருக்க செய்தல். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யார்? ஆன்சர் சி, அலெக்சாண்டர் ஹன்னிங்காம். குரோமோசோம் 21 ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனால் ஏற்படுவது? ஆன்சர் பி, டவுன் சிண்ட்ரோம். சரியான இணையை தேர்வு செய்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ, 1, 3, 4 சரியானது. அதாவது 1 பட்டடக்கல் வாதாபி சாளுக்கியர், 3 எல்லோரோ குகைகள் ராஷ்டிரகூடர்கள், 4 மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மவர்மன். இது எல்லாம் சரியானது. அதாவது இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர் யார்? ஆன்சர் பி, ஜவஹர்லால் நேரு. கீழ்கண்டவற்றுள் எவை சரியான வாக்கியங்கள்? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி, 1 மற்றும் 2 மட்டும். அதாவது ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது. இது ஆக்சுவலா வந்து நம்ம படம் கார்த்திக் மூவில இதே இது ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடர்லாம் வந்திருக்கும். அதனால அதை எல்லாத்துக்குமே ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்சிமம். பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளன. ஓகேங்களா? சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். வாக்கியம் 1, கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன. வாக்கியம் 2, அலையாத்தி காடுகள் மாங்குரோவ் காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இது வந்து ஆன்சர் வந்து ஏ, 2 வாக்கியங்களும் சரி. அலையாத்தி காடுகள் மாங்குரோவ் காடுகள்ங்கிறது மேக்சிமம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள்னால டெல்டா பகுதி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கங்கை பிரம்மபுத்திரா நம்ம டெல்டா பகுதின்னு நினைச்சிடாதீங்க. சரிங்களா? விருதுகள் மற்றும் அங்கீகாரத்தை பொறுத்துக. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா பி, அதாவது ஏக்கு வந்து 2 பெருந்தலைவர் காமராஜர் விருது சிறந்த செயல்பாட்டிற்கான விருது. ஓகேங்களா? அதே மாதிரி பி, புதுமை பள்ளி விருது சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துவதற்காக கொடுக்கிறது. கனவு ஆசிரியர் விருது ஆசிரியர் பணியில் சிறந்து விளங்குதல். ராதாகிருஷ்ணன் விருது பள்ளி அதாவது ராதாகிருஷ்ணன் விருது தான் ஆசிரியர் பணியில் சிறந்து விளங்குதல். கனவு ஆசிரியர் விருது வந்து ஆக்சுவலா வந்து பள்ளி சேர்க்கையை அதிகரித்தலுக்காக கொடுக்கிறது. ஓகேங்களா? ஆன்சர் பாத்தீங்கன்னா பி, அதை கரெக்டா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏக்கு வந்து 2 பெருந்தலைவர் காமராஜர் விருது சிறந்த செயல்பாட்டிற்கான விருது. ஓகேங்களா? புவிசார் குறியீடு GI டேக் பொருட்களை அதன் இடத்துடன் பொறுத்துக. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி. ஓகேங்களா? ஏக்கு 2 மஞ்சள் ஈரோடு, பாய் பத்தமடை பாய்ங்கிறது ஆக்சுவலா நிறைய பேருக்கு அது தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. அதே மாதிரி வந்து வண்ணப்பூச்சி ஓவியம் தஞ்சாவூர் பொம்மை, அதாவது வண்ணப்பூச்சி ஓவியம் வரைகிறது. அதே மாதிரி தஞ்சாவூர் பொம்மை அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டி, சுங்குடி மதுரை, சுங்குடி சேலை. ஓகேங்களா?
பல்வேறு சமுதாயங்களுக்கிடையேயான சமூக கல்வி மற்றும் உளவியல் நலவாழ்வு தொடர்பான சிந்தனை டேஸ் எனப்படும். ஆன்சர் பி, தேசிய ஒருங்கிணைப்பு. தேசிய ஊராட்சி நாள் டேஸ் ஆகும். இதை கொஞ்சம் கரெக்டா கவனமா படிச்சுக்கோங்க, வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏப்ரல் 24. ஓகேங்களா? இழுக்கா இயன்றது அறம் எவை? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ, அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல். சரியான இணைகளை தேர்வு செய்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி, 2 மற்றும் 4 சரி. அதாவது கோபால நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு, முத்து வடுக நாதர் காளையார் கோவில் போர். ஓகேங்களா? இது ரெண்டும் தான் சரி. ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஆன்சர் வந்து ஏ, ஊருணி. ஏன்னா ஊருணியில் உள்ள தண்ணி வந்து அந்த ஊருக்கு யூஸ் ஆகுதுல, அதை வச்சுதான். வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாத்துக்கும் பயன்படணும் அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டின் முதலாவது பல்முனையம் சரக்கு போக்குவரத்து பூங்காவில் அமைப்பிற்கு தொடர்பு இல்லை. ஆன்சர் வந்து டி, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம். இரண்டாயிரத்தி 21ஆம் ஆண்டிற்கான ஞானபீட விருதை வென்றவர் யார்? ஆன்சர் ஏ, தாமோதர் மௌசோ. இதர பிற்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களே தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் கீழ்கண்ட 3 அரசமைப்பு கூறுகளை திருத்தியது. ஆன்சர் சி, 338 பி, 342 ஏ மற்றும் 366. 338 பி, 342 ஏ மற்றும் 366. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ்காணும் வாக்கியங்களில் எவையெல்லாம் சரி? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி, 1, 2 மற்றும் 3 அனைத்தும். அதாவது மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் CDRI கொரோனா வைரஸின் ஒமிக்ரான் மாறுபாட்டை சோதிக்க உள்நாட்டிலேயே ஓம் எனும் RT-PCR கண்டறியும் கருவி உருவாக்கியுள்ளது. ஒமிக்ரானின் குறிப்பிட்ட சோதனைக்கு எந்த ஒரு அரசு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட முதல் கருவி ஓம். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 3வது கொரோனா வைரஸ் சோதனை கருவி ஓம். இவை அனைத்தும் சரியான விடை. தீபகற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி பாயும் 3 ஆறுகள். சி, நர்மதை, தபதி மற்றும் மாகி. நாத்தமா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நர்மதை, தபதி மற்றும் மாகி. சரியான இணையை கண்டுபிடி. ஆன்சர் வந்து சி, பியூரின்கள், அடினைன் மற்றும் குவானைன். மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளின் துளைகளில் உள்ள வாயுவின் பெயர் என்ன? சேல் வாயு. ஆன்சர் ஏ. கூட்டுப்பொருளை அதன் வினைபடு தொகுதியுடன் இணை. கூட்டுப்பொருள் வினைபடு தொகுதி. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி, 2, 3, 4, 1. ஓகேங்களா? வாகனங்கள் பழுது பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் பயன்படுத்தப்படுகின்றன? ஆன்சர் சி, பாஸ்கல் விதி. கீழ்காணும் சமன்பாடுகளில் எது விசைக்கான சமன்பாடு இல்லை? ஆன்சர் பி, F = AP × T. கீழ்கண்ட கலப்படத்தை உணவோடு இணை செய்க. ஆன்சர் பி, 2, 3, 4, 1. அதான் ஆன்சர். பொறுத்துக.
பொறுத்துக்கங்கிறதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ தான். அதாவது சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரம், கட்டபொம்மன் கைத்தாறு கோட்டை, மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை, தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டை. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை கண்டறிக. ஆன்சர் வந்து சி. சிவாஜியின் படை வீரர்கள் சூரத்தை 1665 சூறையாடினர். சரியான கூற்றுகளை கண்டறிக. ஆன்சர் டி. 2, 3 மற்றும் 4 மட்டும் சரி. 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டார். சக்கரவர்த்தினி, சுதேசி மித்திரன் போன்ற பத்திரிகைகளில் பாரதி பணியாற்றினார். தி இந்து பத்திரிகையை வெளியிட்டவர் ஜி. சுப்பிரமணிய ஐயர். இது எல்லாம் சரியான விடை. ஓகேங்களா. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். ஆன்சர் பாத்தீங்கன்னா பி. 1, 2 மற்றும் 3 ஆகியவை சரி. பாளையக்காரர் முறை காக்கத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை 1767 மீண்டும் கைப்பற்றினார். கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1767 தூக்கிலிடப்பட்டார். பின்வரும் பத்தியை படித்து பின்வரும் வினாவிற்கு பதில் அளிக்கவும். இந்த பகுதிக்கான உங்கள் பதில் பத்தியின் அடிப்படையில் மட்டுமே இருக்க வேண்டும். சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனத்தின் உருவாக்கம் சுதந்திர இயக்கத்தின் வரலாற்றில் ஒரு அற்புதமான வளர்ச்சியை குறித்தது. தமிழர்களின் கப்பல் கட்டும் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் ஆர்வத்தில் மக்களுக்கு கப்பல் கட்டுவதில் நடைமுறை பயிற்சி அளிக்கவும், கடல் போக்குவரத்தில் பிரிட்டிஷ் ஏகபோகத்திற்கு சவால் விடுவதில் உறுதியாகவும் வ.உ. சிதம்பரம் 1906 சியாலியில் ஒரு நேவிகேஷன் நிறுவனத்தை உருவாக்குவதற்கான தனது முடிவை அறிவித்தார். ஆன்சர் டி. கப்பல் கட்டும் பாரம்பரியத்தில் தமிழர்களின் அறிவை மீட்டெடுப்பது நேவிகேஷன் நிறுவனத்தை உருவாக்கியதன் நோக்கமாகும். குப்தர் காலத்தின் நிலங்களை கீழ்கண்டவற்றுடன் சரியாக பொருத்திடுக. ஆன்சர் சி. 2143. ஓகேங்களா. கீழ்வரும் கூற்றுகளில் நிதி ஆயோக் பற்றிய எந்த கூற்று சரியானது? ஆன்சர் வந்து பி. 2 மட்டும். இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார். அது மட்டும் தான் சரியான விடை. கூற்று ஏ. இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பணவளங்களை கட்டுப்படுத்துகிறது. அந்நிய செலவாணி பரிவர்த்தனை விகிதத்தை நிலைப்படுத்தவும் பணவீக்கத்தினை கட்டுப்படுத்தவும் விரும்புகிறது. ஆன்சர் பாத்தீங்கன்னா டி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். கூற்று ஏ. நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விட பயிர்களில் அதிக மகசூல் கிடைக்க வழிவகை செய்கிறது. நுண்ணீர் பாசன திட்டத்தில் அளவான நீர் சீரான கால இடைவெளியில் பாய்ச்சப்படுகிறது. பணியாட்களின் செலவை குறைத்து உர பயன்பாட்டு திறன் அதிகரிப்பதோடு விளைச்சலையும் அதிகரிக்கிறது. ஆன்சர் சி. ஏ மற்றும் ஆர் சரி. ஆனால் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கமாகும். கீழ்கண்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? ஆக்சுவலா வந்து இதுல ஒரு முக்கோணம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது. ஆக்சுவலா வந்து இது நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் சைஸே ஒரு முக்கோண சைஸ் தான். அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான தெரியும். ஆன்சர் டி. 15. மூன்றுக்கு எதிரான தளத்தில் உள்ள எண் எது? ஆன்சர் பி. 4. விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. 49, 121, 169, கொஸ்டின் மார்க் 361. ஆன்சர் பாத்தீங்கன்னா சி. 289.
ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மூலை விட்டம் 13 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பரப்பு காண்க. ஆன்சர் சி 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பணியமர்த்தப்பட்டார். ஆனால் அவர் சில நாட்கள் வேலைக்கு வராமல் வேலை செய்த நாட்களுக்கான ஊதியமாக ரூபாய் 1387 பெற்றார். அவர் அனைத்து நாட்களிலும் வேலை செய்திருந்தால் ஊதியமாக ரூபாய் 1752 பெற்றிருப்பார் எனில் அவர் வேலை செய்த நாட்களை காண்க. ஆன்சர் ஏ 19. கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கற் பலன் 1875 மற்றும் அவற்றின் மீப்போவா 5 எனில் அவற்றின் மீப்போமா. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ 75. 5 ஒரு பகுதி மற்றும் 8 ஒரு பகுதி என இரு பகுதியாக பிரிக்கப்பட்ட எண் 94 விகிதம் 3:4 எனில் அதன் முதல் பகுதி. ஆன்சர் பி 30. எழுத்துகளின் தொகுப்பு ஒன்று கீழே கொடுக்கப்பட்டு உள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியே எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றியமைத்தால் பொருளுள்ள வார்த்தை கிடைக்கும். அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைக்கான எண் குறியீடுகளை காண்க. ஆன்சர் பி 462531. நூறில் இருந்து 10ஐ உன்னால் எத்தனை முறை கழிக்க முடியும்? ஆன்சர் ஏ 1. முகேஷ் ஒரு நாளில் 2/7 பகுதி வேலையை செய்து முடிப்பார் எனில் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முழுமையாக செய்து முடிப்பார்? ஆன்சர் பாத்தீங்கன்னா பி 3.5 நாட்கள். ஒரு விவசாயி 20,000 மைல் ஆண்டொன்றுக்கு 4.5% தனி வட்டியில் ஒருவரிடமிருந்து கடனாக பெறுகிறார். 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை. ஆன்சர் டி 24,500. 1,500க்கு 3 ஆண்டுகளில் இரு வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம் 13.50 எனில் வட்டி வீதங்களின் வித்தியாசம் 0.3%. தவறாக பொருந்தியுள்ளது எது? ஆன்சர் பி அரசியலமைப்பு பிரிவு 17 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஷ் போல் தோற்றம் அளிப்பவை ஆகும். ஆன்சர் சி அறிவுறுத்தல் செயற்கருவி 1935. பொறுத்துக. ஆன்சர் பாத்தீங்கன்னா பி 4 1 2 3. கீழ்கண்டவைகளை முறையாக பொறுத்துக. ஆன்சர் வந்து ஏ 4 3 2 1. பொறுத்துக. ஆன்சர் சி 4 3 2 1. கிபி 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவ மதம் இந்தியாவில் இயேசுவின் சீடரான டேஸ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது. புனித தாமஸ், சென்ட் தாமஸ். கீழ்கண்ட மொழிகளை செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. டி 4 1 2 3. பின்வருவனவற்றுள் ஒன்று நர்மதை ஆற்றின் வலது கரை துணை ஆறு ஆகும். ஆன்சர் ஏ கிரண். அகழ்வாராய்ச்சி இடங்களை அதன் மாவட்டத்துடன் பொருத்துக. ஆன்சர் பாத்தீங்கன்னா சி 4 1 2 3.
இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? எலக்ட்ரானிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ஆன்சர் பெங்களூரு. ஒரு மின் சுற்றிலுள்ள மின் கூறுகளை அதன் பயன்பாட்டுடன் சரியாக பொருத்துக. ஆன்சர் ஏ 4 3 2 1. ஓகேங்களா? அதாவது அது எது எது வந்து அது மின்கூறுகளை வந்து பயன்பாட்டுடன் எப்படி செக் பண்றது அந்த மாதிரி டீட்டெயில்ஸோட இருக்கிறாங்க. முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டது? இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க. 1968. ஆன்சர் சி. சுகாதாரம் மற்றும் குடும்ப நலக் கொள்கை குறிப்பு 2021 2022 படி கோவிட் தொற்று சவாலின் போது தமிழக அரசு மிகவும் சிறப்பாக தனது கவனத்தை தாய் மற்றும் குழந்தை பராமரிப்பு, சுகாதார முயற்சிகள் மற்றும் சேவை மற்றும் பிற தொற்று நோய்கள் மற்றும் தொற்றாத நோய்களில் திறம்பட சேவையாற்றியது. காரணம், இந்தியாவில் மருத்துவருக்கும் நோயாளிக்குமான விகிதம் மிக அதிகம் உள்ளவற்றில் தமிழ்நாடும் ஒன்று. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை. ஆனால் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல. ஏன்னா ஆன்சர் அது என்ன கொடுத்துருக்காங்க கீழே பாத்தீங்களா, அதிகம் உள்ளவற்றில் தமிழ்நாடும் ஒன்று. விகிதம், அதாவது நோயாளிக்குமான விகிதம் அதிகம். 10 பேருக்கு ஒரு டாக்டர் அப்படிங்கிற கணக்கு சொல்றாங்க. அந்த அந்த பர்சன் இது கணக்கு. மாவட்டங்களில் அவை கொண்டுள்ள காடுகளின் அளவை கொண்டு வரிசையில் பொறுத்துக. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி ஐ ஐவி, அதாவது 1 4 2 3. கீழ்கண்ட கூற்றுகளில் எது எவை தவறானது? அரசியல் உரிமைகள் உள்ளடக்கியது. ஆன்சர் வந்து டி 3 மட்டும். நாட்டிற்கு அணிகலனானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார்? ஆன்சர் ஏ 4 1 5 2 3. ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகின்றார்? பணிவும் இன்சொல்லும். நம்பர் பி. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ அடுத்து போடுவோம். ஏன்னா இதுவே ரொம்ப பெருசா ஓடிட்டு லென்த் ஆயிட்டு. ஓகேங்களா? நீங்க ஒவ்வொருத்தரும் இதை ரிவிஷன் பண்ணுங்க. டெய்லி ஒரு மணி நேரம் ஒதுக்குறது தப்பே கிடையாது. கண்டிப்பா 1 மணி நேரம் அந்த இதெல்லாம் கேட்டீங்கன்னா கொஞ்சம் ரிவைஸ் ஆகும். கொஞ்சம் இதே கொஸ்டின்ல கொஞ்சம் மாறுபட்ட கொஸ்டினா கேட்பாங்க. அதுவும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.